இந்திய விவசாயத்தை நசுக்க பார்க்கும் ட்ரம்ப், உக்ரைனுக்கு உதவாவிட்டால் இந்தியா மீது 500% வரியா? இன்னும் 2 நாட்கள் தான். என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே. அமெரிக்க அதிபராக 2வது முறை பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுடன் புதிய வரி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இந்தியா, கனடா, ரஷ்யா, சீனா, மெக்சிகோ போன்ற நாடுகளின் மீது கடும் கோபத்தில் இருந்து வருகிறார். நட்பு நாடுகளாக இருந்தாலும் கடுமையான வரி விதிப்பேன் என்று மிரட்டியிருந்தார். இதையடுத்து ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீது 26%, 50%, 150% என வரிகளை விதித்து இருந்தார். குறிப்பாக கனடா, மெக்சிகோ, சீனா மீது கடுமையான வரிகளை விதித்திருந்தார். பதிலுக்கு சீனாவும் வரியை விதித்து இருந்தது. இதனால் பங்குச்சந்தை ஆட்டம் கண்டது. ஐயா, இப்படி செய்யாதீர்கள், செய்தால் சீனாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் பாதிக்கப்படும், பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் என்று ட்ரம்புக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. பங்குச்சந்தை வீழ்ச்சியை அடுத்து இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியை 90 நாட்களுக்கு ட்ரம்ப் நிறுத்தி வைத்தார். இதனால் உலக நாடுகள் தப்பின. ஆனால் அமெரிக்க நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்ட பல வரிகள் தொடர்ந்து பொருந்தும் என்றார். ஏப்ரல் 5, 2025 முதல் அமலுக்கு வரும் அனைத்து இறக்குமதி பொருட்களுக்கும் பொதுவான 10% வரி பொருந்தும் என்றார். இந்த நிலையில் 90 நாட்கள் காலக்கெடு கொடுத்து 127 நாடுகளுடன் வர்த்தக பேரம் பேசி வந்தார் ட்ரம்ப். அதாவது வரும் ஜூலை 9ஆம் தேதியுடன் இந்த காலக்கெடு முடிவடைகிறது. இந்த நிலையில் மேலும் வரிகளை ட்ரம்ப் குறைப்பாரா என இந்தியா காத்திருக்கிறது. தற்போது 12 நாடுகளுக்கான வர்த்தகத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் இந்தியாவும் இருக்கிறது என்று தெரிய வந்துள்ளது. இதற்கான கடிதம் ஜூலை 8ஆம் தேதிக்குள், அதாவது நாளை, சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு அனுப்பப்படும் என்று தெரிய வந்துள்ளது. ட்ரம்பின் வரியால் இந்தியாவின் விவசாயம் நசுக்கப்படும் என்ற கருத்து எழுந்துள்ளது. இந்தியா தனது சந்தையை மரபணு மாற்றப்பட்ட சோளம் மற்றும் சோயா இறக்குமதிகளுக்கு திறக்க வேண்டும் என்று அமெரிக்கா வற்புறுத்துகிறது. இதை செய்தால் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இதை உணர்ந்து இருக்கும் இந்தியா இதை கடுமையாக எதிர்க்கிறது. இந்தியா தனது விவசாயத்தை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளது. அதே நேரம் பிற துறைகளில் வரி குறைப்புகளுக்கு காத்திருக்கிறது. விவசாயம் மற்றும் தொடர்புடைய துறைகள் மீதான அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு இந்தியா ஒப்புக்கொண்டால் வரிகள் கூடுதலாக 10% குறைக்கப்படலாம். இல்லையெனில் வரிகள் 20% உயரலாம். இது முதலில் அறிவிக்கப்பட்ட 26% விட குறைவாக கருதப்படும். இருந்தாலும் விவசாயம் என்பது இந்தியாவின் முதுகெலும்பாக இருப்பதால், விவசாயத்தை நம்பி இந்தியாவில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருப்பதால், இந்தியா விவசாயத்தை எந்த வகையிலும் இந்தியா வெளிநாட்டிடம் அடமானம் வைக்காது, அதில் உறுதியாக இருக்கிறது. ஜூலை 9ஆம் தேதிக்குள் எந்த ஒப்பந்தமும் அறிவிக்கப்படாவிட்டால் அமெரிக்காவிற்குள் நுழையும் கிட்டத்தட்ட அனைத்து இந்திய பொருட்களுக்கும் 26% வரியை எதிர்கொள்ளும். இதனால் மருந்துகள், ஜவுளி மற்றும் வாகன பாகங்கள் வர்த்தகம் பாதிக்கப்படும். ஜூலை 9ஆம் தேதிக்குள் எந்த ஒப்பந்தமும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்படாவிட்டால் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 26% வரியை விதிக்கலாம். இதனால் மருந்துகள், ஜவுளி மற்றும் வாகன பாகங்கள் வர்த்தகம் பாதிக்கப்படலாம். புதிய வரி விதிப்பு ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வரலாம் என்று கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் முக்கியமாக பொருட்களில் கவனம் செலுத்துகிறது. சேவைகள், அறிவுசார் சொத்து மற்றும் டிஜிட்டல் வர்த்தகங்களை இந்தியா தவிர்க்கிறது. அறிவுசார் சொத்துக்களுக்கு அமெரிக்கா சொந்தம் கொண்டாடி விடக்கூடாது என்பதில் இந்தியா கவனமாக இருக்கிறது. இதற்கிடையே இந்தியா மீது 500% வரியை விதிப்போம் என்று அமெரிக்கா கடந்த சில நாட்களாக மிரட்டி வருகிறது. இதுவும் பேச்சு பொருளாகி வந்தது. அதாவது உக்ரைனுக்கு உதவாத ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது 500% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்து இருக்கிறார். உக்ரைன் தற்போது போருக்கான ஆயுதங்கள் இல்லாமல் திண்டாடி வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா போன்ற நாடுகள் உக்ரைனுக்கு நிதி அல்லது ஆயுதங்கள் வழங்க வேண்டும் என்பது ட்ரம்பின் எண்ணம். ஜூன் மாதத்தில் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு 2.2 மில்லியன் பீப்பாய்கள் ரஷ்ய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தன. இது கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்சமாகும். மே மாதத்தில் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி ஒரு நாளைக்கு 1.96 மில்லியன் பீப்பாய்களாக இருந்தது. ட்ரம்பின் எண்ணமே உக்ரைனை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அங்கிருக்கும் கனிம வளங்களை சுரண்டுவதுதான். இதற்குத்தான் தற்போது ட்ரம்ப் போராடி வருகிறார்.